அற்பாய் சூறையாடி இருக்கும் தீர்க்க வேண்டும் என்று தண்ணீர் கொண்டு வர சென்றாகி தகச்சு இது கண்களை தெரியாம உன்னை எப்படியம்மா அப்பா தகச்சு எங்க சென்றால் என்று தெரியவில்லையே அப்பா நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஆதிபத்தின் கடமை தீர்க்க
தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்ட ஒரு கணக்கு போட்டு இருக்குது அதுக்கு பக்கம் அது பொறுக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ அவச்சா கண்ண நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் நடந்தது அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே உனக்கு என்னமா நடந்தது சுய நினைவை இழந்து இப்படி பித்து பிடித்தால் போல அழைகின்றாய் அம்மா என்னமா நடந்தது ரெண்டு கண்ணும் தெரியாதவ அந்த பொண்ணை என் கற்பாயிடுச்சு பொண்ணு பைத்தியமாயிடுச்சு இந்த காலகத்தின் வழியாக வந்தோம் என்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றால் ஐயா தங்கச்சி படுபாவிகள் எவனோடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க எந்த பாடி செஞ்சிருப்பாங்க அவனுக்கு எய்ட்ஸ் வருமோ பைத்தியம் ஆயிட்டாளா உன் தங்கச்சி உனக்கு ரெண்டு பார்வையே தெரியலையா இரு கண்ணுல தெரியாமல் அனாதியாக நடு வீதியில் பிச்சை எடுத்து கொண்டு வந்தோம் ஐயா என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து ஐயா உட்காரு போயிடுமா எங்க பெருமாள் எந்த நாடு எதற்காக இந்த நிலைக்கு ஆளானோம் என்று கேள்வி கேட்கிறீர்களா? கேளுங்க. நாங்க யார் தெரியுமா? நாங்கள் சாதாரண பிச்சைக்காரர்கள் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டு இளவரசன் ஐயா. சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு. என்னுடைய தந்தை மூத்தவன் பெயரோ மாறன், இளையவன் பெயரோ முத்து. என் தங்கச்சி முத்தழகி ஐயா, என் தங்கச்சி முத்தழகி.
இந்த நடு வீதிக்கு வந்து விட்டோமே. நாங்கள் மூவரும் சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்